வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு சாம்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆமா, கரும்புல தான் நம்ம சாம்பார் பண்ண போறோம். இதுக்கு தனியா கிடையாது, தேங்காய் கிடையாது, நிறைய மசாலாலாம் கிடையாது. சிம்பிளான மூணே இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான நல்ல பாரம்பரியமான ஒரு சாம்பார் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 4 மிளகாய் வத்தலோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குறேன், அதாவது வறுக்கிறேன். கருகக்கூடாது, நல்லா உப்பி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், எல்லா இடமும் ஒன்று போல் வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். நான் மிக்சியில் சேர்த்துட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பச்சரிசியை ஊற வச்சுட்டு நம்ம மிளகாயும் வெந்தயமும் அரைக்கும்போது சேர்த்து ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைக்கலாம். வறுத்தா மணமாக இருக்குன்னு நான் வறுத்துருக்கேன். ரெண்டில் எது வேணுமோ செய்துக்கோங்க. இப்போ ஒரு 6 வெண்டைக்காயை 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன துண்டாக கரும்பு நறுக்கியிருக்கிறதுனால இந்த மாதிரி சின்னதாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் அளவுக்கு கரும்பு துண்டு போடுறதா இருந்தால் ஒரு வெண்டைக்காயை 2ஆக நறுக்கிக்கலாம். நறுக்கி இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குனிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் சாம்பார். இதோட சின்னதாக நறுக்கி வச்சது ஒரு சான் அளவுக்கு கரும்பு தோல் சீவி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, 2 அளவும் ஒன்றா இருக்குது பாருங்கன்னு காமிக்கிறதுக்காக நான் அதோடு சேர்த்து போட்டிருக்கேன். அதான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே புளித்தண்ணியில் சேர்க்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக வெண்டைக்காயோடு சேர்த்து போட்டிருக்கேன். இது போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. அதை நம்ம கீழே எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன், உப்பு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும், புளியோட பச்சை வாசனை போகட்டும். இந்த நேரத்தில் நம்ம ஆற வச்சுருந்தோம்ல மிளகாய் வத்தல், அரிசி, வெந்தயம், அதை முதல்ல பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். பச்சை புளியோட வாசனை போன உடனே நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம். கரும்பு கூட அடுத்து கூட நீங்கள் சேர்க்கலாம், ஏன்னா புளிப்பு ரொம்ப ஏறிடக்கூடாது. நான் இது ரொம்ப புளிப்பான புளி இல்லை, அதனால் சேர்த்துட்டேன். உங்கள் புளியோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொடி பண்ணிட்டேன் மிளகாய், வெந்தயம், அரிசியை. இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு பேஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். நல்லா ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்து ஒரு முழு பங்கும் வேகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு மேலே வெந்துருச்சு வெண்டைக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வெந்திருக்கிறத பொறுத்து பேஸ்ட்டை சேருங்க. அந்த மசாலாவும் புளியோடு சேர்ந்து இந்த கரும்பும் வெண்டைக்காயும் கொதிக்கணும். இப்போ மசாலாவை சேர்த்துட்டோம். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். மிக்சியை கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதித்து வருது, மணமாக இருக்குது. அந்த மசாலா வாசனையும் வெண்டைக்காயோடைய மணமும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு 3/4 குத்து அளவுக்கு துவரம்பருப்போட எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதை போல் 4 பங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த மாதிரி வெந்த பருப்பை ஒரு 3-4 விசில் விட்டு வெந்த பருப்பை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த கரும்பு, வெண்டைக்காய், மசாலா எல்லாமே மசாலாவில் இதெல்லாம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் பருப்பை மசிச்சு வச்சுருந்த பருப்பை இதோடு சேர்த்துட்டோம். இதுக்கு தேங்காய் கிடையாது, தனியா கிடையாது, வெங்காயம் கிடையாது. ஆனால் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தில்
இதோட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் வேணும் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சீசன் கரும்பு சீசன்லேயே இதை செய்து பார்த்துருங்க ஒரு தடவை. அடுத்த சீசனுக்கு நிச்சயமாக ஏங்குவீங்க. நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் பெருங்காயமும் சேர்த்துட்டோம். ரெண்டுமே பொரிஞ்ச உடனே கொஞ்சம் போல் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த தாளிதத்தை இந்த கொதிச்சு இருக்கமில்ல நம்ம இறக்கி வச்சுருக்கோமே அந்த சாம்பாரோட சேர்த்துடலாம். இப்போ டேஸ்டியான நம்ம ஆத்தன்டிக்கான பாரம்பரியமான ஒரு சாம்பார் ரெடி, கரும்பு சாம்பார். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.